ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டான பிளெயின் கேக்கு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி ஓவன் இல்லாமல் இந்த பிளெயின் கேக்கு செய்கிறது எப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சு கேக்கு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பிளெயின் கேக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதில் நம்ம மாவு சேர்க்குறோமோ அந்த கிண்ணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கிண்ணம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரேவோ அல்லது சில்வர் பாத்திரமோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஃபுல்லாக பார்த்து தடவிக்கலாம். இந்த கிண்ணத்துக்கு தகுந்தவாறு ஒரு பட்டர் சீட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டர் சீட் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவு ஃபுல்லாக தூவி விட்டுக்காங்க. இப்போ பட்டர் சீட்டு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவிக்கலாம். இது போல் ரெடி பண்ணி வச்சிடணும். உடனே நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணோன்னா இந்த பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் நம்ம சளிச்சிட்டு எடுத்துக்கலாம். மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா நம்ம ஒரு இது போல் வடிகரண்டி எடுத்துகிட்டு சளிச்சிக்குவோம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கேக்குக்கு இது ரெண்டுமே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா பஃபியாக வரும். இப்போ இதை சளிச்சிட்டு எடுத்துக்குவோம். இப்போ சளிச்சாச்சு. ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டையை நம்ம பீட் பண்ணிக்குவோம். இது கூடவே 1 கப்பு மைதா நம்ம எடுத்துருந்தோம்ல, அதுலேயே அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோடய சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சுற்றி ஒரு நல்லா 2 சுற்றி அளவுக்கு சுற்றி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பீட் பண்ணியாச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். இப்போ சளிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை நம்ம
இந்த கிண்ணத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஊற்றுறப்பே பாருங்களேன், இதோட ஸ்ட்ரக்சர் நல்லா அந்த ரிப்பன் மாதிரி மடிப்பாக வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் உங்களுக்கு கேக்கு நல்லா வரும். இது நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அழுத்தமான கடாய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கடாய் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருவோம். இப்போ ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம இந்த கிண்ணத்தை வச்சிடலாம். அடுப்பு ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ கேப்பே இல்லாத அளவுக்கு மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 45 நிமிஷம் கழிச்சா இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். மேலே தொட்டு பாருங்க, கையிலையும் ஒட்டாமல் வரணும். இப்போ கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போ உள்ளே வெந்திருக்கானே இது போல் குச்சி வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. சூப்பராக கேக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு இது ஓரங்களில் ஒரு கத்தியால் நம்ம எடுத்து விடுவோம். ஒரு தட்டை வச்சு கவிழ்த்து விட்டுருவோம். பட்டர் சீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ப்ளேன் கேக்கு நம்ம செஞ்சிடலாம். இதை நம்ம கட் பண்ணிடுவோம். ப்ளைன் கேக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.